அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக விசாரணையை எதிர்கொள்ள தயார் என இயக்குநர் அமீர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன். இயக்குநர் அமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆடியோவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கார் இந்த விவகாரம் தொடர்பாக? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளியான சதா என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு அவரை போலீஸ் காவலில் எடுத்து 10 நாட்களாக விசாரணை நடத்தி பின்னர் அவரை சிறையில் அடைத்த நிலையில அவர் விசாரணையில பல்வேறு நாடுகளுக்கு இவர் போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் எந்த நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தார், யார் யாரிடம் சப்ளை செய்தார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில தற்போது அவரது தொழில் ரீதியான நண்பரும் திரைப்பட தயாரிப்பாளருமான அவருக்கு நெருக்கமான நண்பரான இயக்குனர் அமீருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் ஒன்றை அனுப்பியிருந்தனர். வருகிற 2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் தயாரிக்கக்கூடிய படமான இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை இயக்குனர் அமீர் இயக்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் நிறுவன பல தொழிலில் இவர் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து அவருக்கு சம்மனானது வழங்கப்பட்டுள்ள நிலையில தற்போது இந்த சம்மன் தொடர்பாக ஆடியோ மூலமாக இயக்குனர் அமீர் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அந்த விளக்கத்துல தான் இந்த விசாரணையை எதிர்கொள்ள எப்போதுமே தயாராக இருப்பதாகவும் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் என் தரப்பில் இருக்கும் உண்மையையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லி 100% வெற்றியோடு திரும்புவேன் எனவும் மேலும் இறைவன் மிகப்பெரியவன் என்ற பட தலைப்போடு அவர் இந்த விளக்கத்தை முடித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் மூலமாக இவர் தொழிலில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு என்ன, திரைப்படம் மூலமாக வேறு எங்காவது இவர் சொத்துக்கள் குவித்துள்ளாரா என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்க தற்போது அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.